பிரதமர் நரேந்திர மோடி தனது 3 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றடைந்தார். அவரை விமான நிலையத்திற்கே சென்று அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ வரவேற்றார். சைப்ரஸ், கனடா, குரோஷியா நாடுகளில் பிரதமர் மோடி 5 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக நேற்று சைப்ரஸ் தலைநகர் நிக்கோசியாவுக்கு மோடி சென்றடைந்தார். சைப்ரஸ் தலைநகர் சென்றடைந்த அவரை அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடேஸ் விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்றார். மோடிக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இராணுவ மரியாதையும் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தங்கும் நட்சத்திர விடுதிக்கு சென்ற பிரதமரை நூற்றுக்கணக்கான இந்திய வம்சாவளியினர் குவிந்து உற்சாகத்துடன் வரவேற்றனர். அவர்களுடன் கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் லிமாசோலில் நடைபெற்ற தொழிலதிபர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி, சைப்ரஸ் அதிபர் கிறிஸ்டோடவுலிடேஸ் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கடல்சார் மற்றும் துறைமுக மேம்பாட்டில் தங்கள் கவனம் உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுமை இந்தியாவின் பொருளாதார வலிமையின் வலுவான தூணாக சிவில் விமான போக்குவரத்து மாறி உள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார்.